ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கு எல்லாம் என்னுடைய 2020ஆம் ஆண்டுக்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நரசிம்மனுடைய பரிபூரணமான ஆசையும் விஷ்ணுமாயனுடைய பிரத்திகருடைய பரிபூரணமான ஆசையும் இந்த 2026ஆம் ஆண்டு இந்த சோடி பிரசனம் பார்க்கின்ற கேட்கின்ற உங்க வாழ்க்கையில் அமையும். அதே நேரம் 2025ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரக யுத்த ஆண்டாகத்தான் நான் கருதுகின்றேன். காரணம் யுத்தகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆண்டாகத்தான் நம்மை கடந்து சென்று விட்டது. கவலையே பட வேண்டாம். 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான சூழ்நிலைங்க. காரணம் என்னன்னா பிதுர்காரகன் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய ஆண்டாக அமைகின்றது. எண்கணித பிரகாரம் பார்த்தா 1ஆம் எண்ணாக அமைகின்றது. 1க்குரியவர் சூரியன் தானே. அந்த வகையில சூரியனும் சனியும் இணைந்து நடக்கிற ஒரு ஆண்டு. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் 3 கிரக பயிற்சிகளை சந்திக்க போயிட்டு ஏற்கனவே திருக்கணித பிரகாரம் பாத்தீங்கன்னா சனி பகவான் வக்ரமாயி வக்ர நிவர்த்தியுமாகி விட்டார். சிம்மத்தை பொறுத்தவரை கண்டக சனி அஷ்டம சனியாகி அஷ்டம சனி திரும்பவும் கண்டக சனியாகிவிட்டது. இதுவே வாக்கியத்தில் தொடரும். அருமையான ஒரு குருவாக இருந்து சனியும் ஒரு குருவாக இருந்து நல்லது கெட்டது புரிய வைத்தார், உறவை உணர்த்தினார். அதே நேரத்துல பார்க்கும்போது வாழ்க்கையில பணத்தினுடைய அவசியத்தை தெரிவித்தார். அந்த வகையில் பார்க்கும்போது நல்லது கெட்டதை உணர்த்திய ஒரு காலம். அந்த வகையில இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஆத்மகாரகன் சூரியனும் கர்மகாரகனுடைய சனியும் இணைந்து நடத்துகின்ற ஒரு விளையாடல் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மகம், சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பூரம், சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் 1ஆம் பாதம், சிம்மராசி அன்பர்களே அருமையான ஒரு காலங்க, அற்புதமான காலம். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் கண்டக சனி அடுத்தது அஷ்டம சனியாக இருந்தாலும் கூட இந்த கண்டக சனி காலத்துல அற்புதம் நிகழ்ந்ததை நான் பார்த்திருக்கேன். வெற்றியை நோக்கி நகர்ந்தது வரை நான் சந்தித்திருக்கிறேன். நல்ல தசாபுக்தி இறையர்களும் குருவர்களும் குலதெய்வமும் துணை இருக்குமானால் இந்த ஆண்டு இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஆண்டாக அமையும். அதை விட ஒரு முக்கியமான நிகழ்வு சொல்லும். காரணம் என்னன்னா பொருளாதார பற்றாக்குறை ஆகணும். அதே நேரத்துல ராசியாதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா ஆத்மகாரகன் சூரியன். அவன் புதனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை இந்த ஆண்டினுடைய தொடக்கத்திலேயே தருகின்றார். அற்புதம் என்றே சொல்லுவேன். வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இழந்ததை திரும்ப பெறுகிற ஒரு ஆண்டாக, நம்பிக்கையை தருகின்ற ஒரு ஆண்டாக, அதே நேரத்துல பாத்தீங்கன்னா பொன் வைக்கும் இடத்துல ஒரு பூ வைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக, கலைத்துறையில அரசியல்ல ஆன்மீகத்துல பொது வாழ்க்கையில இருந்த அவப்பெயர்களும் கெட்ட பெயர்களும் நீங்கி வாங்கிய கடனை அடைத்து நல்ல நிலையை நோக்கி நகர்கிற ஒரு ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு அமைகின்றது. அதனுடைய தொடக்கம் தான் புத ஆதித்ய யோகம். அந்த யோகத்தை தரக்கூடிய ஒரு 2 பேரு தான். அவன் யாருன்னு பாத்தீங்கன்னா ராசி அதிபதி சூரியன் தான். அவருடைய ஆண்டு தானே இது. புதனும் சேர்ந்து இருப்பதனால புத ஆதித்ய யோகம் இந்த ஆண்டினுடைய தொடக்கத்திலேயே வருகின்றது. நல்ல உயர்ந்த பொருட்களை வாழ்கின்ற ஒரு கணவர் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம், ஒருவர் புரிந்து கொள்ள அற்புதமான ஒரு யோகம். அதே நேரம் பாத்தீங்கன்னா நன்மைகள் தொடரும். சிம்மராசினருக்கு நற்புறங்களை ஏற்படுத்தி தரும் ஒரு சிவராஜ யோகமும் இந்த ஆண்டிலேயே வருகின்றது. அதே நேரம் ராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா ஆத்மகாரகன் சூரியன் 5, 8ஆம் அதிபதி குருவுடன் இணைந்து இந்த சிவராஜ யோகத்தை தருகின்றார்கள். இந்த சிவராஜ யோகம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்பதான் இதனுடைய அருமையும் பெருமையும் சிம்மராசிக்காரர் உணர முடியும். ஒரு மனிதன் தொழில வாழ்க்கையில வெற்றியை இழந்து புலம்பி போராடுகின்ற ஒரு சூழ்நிலை, நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல கணவனை இருந்தும் கூட நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை. இதற்கெல்லாம் காரணம் சாபம், முன்னோர்களுடைய சாபம், பித்துக்குடைய சாபம். என்ன பரிகாரம் செய்து நீங்காத ஒரு காலகட்டத்துலதான் இந்த சிவராஜ யோகம் வருகின்றது. இந்த சிவராஜ யோகத்தின் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும்னா திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்க இருக்கக்கூடிய சகசிரலிங்கேஸ்வரருக்கு போகும்போதே இளநீரோ பாலோ பன்னீரோ தேனோ எதுவும் இல்லை என்றால் அங்க இருக்கக்கூடிய நீரை கொண்டு சிவபெருமானுக்கு உங்க கையினாலே தொட்டு வணங்கலாம். அந்த ஆலயத்தில் தொட்டு வணங்கி 3 முறை வனம் வந்து மனதிலே சரணடைந்து விட்டால் சிவராஜ யோகத்தினுடைய பலன் கிடைத்து பித்துக்குடைய சாபம் நீங்கி தொழிலும் வாழ்க்கையும் மேம்படக்கூடிய ஒரு ஆண்டு இந்த 2026ஆம் ஆண்டு. அதே நேரம் பாத்தீங்கன்னா சூரியன் 6, 7ஆம் அதிபதி, சனியன் 10ஆம் பார்வை சில சங்கடங்கள் தந்தாலும் அந்த சங்கடங்களும் இந்த காலகட்டத்துல விலகும். குறிப்பா சொல்ல பாத்தீங்கன்னா மனக்குழப்பம், பம்பு வழக்குகள் போன்ற இடையூறுகளில் இருந்து விலகுகின்ற ஒரு ஆண்டு 2026ஆம் ஆண்டு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா மனிதனை பொறுத்த வரைக்கும் பலம் வெறும் தேக பலம் மட்டுமே நம் வாழ்வை நகர்த்தி விடாது. மனபலம் மட்டுமே வெற்றியை நோக்கி நம்மை தள்ளிவிடாது. தெய்வ பலம் வேண்டும். தெய்வ பலம் துணை இருக்குமானால் முடிந்தாலும் இந்த ஆண்டு முழு வருகின்ற ஒவ்வொரு தை அமாவாசை ஆடி அமாவாசை காலங்கள்ல முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்து பாருங்கள். நல்ல மாற்றமும் இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு ஆண்டாக சிம்ம ராசிக்கு அமையும். அதே நேரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 73% நற்பலன் தரக்கூடியது.
73% நான் எவ்வாறு தருகின்றேன் என்றால் இந்த 3 யோக பலனை பெறக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. அந்த வகையில் பார்க்கும்போது மனமும் உடலும் தவறான பாதையை நோக்கி செல்லாமல் இருந்து விட்டாலே நல்ல பலன்களை பெறக்கூடிய ஆண்டாக 2026 ஆண்டு அமையும்.